வணக்கம். ஃப்ரைடே அன்னைக்கு பண்ண நான் சிம்பிள் சமையல் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சிறுக்கீரை பருப்பு, வெண்டைக்காய் பொரியல், சாதம், மோர் மிளகா அண்டு உருளைக்கிழங்கு பொரியல் அவ்வளோதான். பருப்பு ஒரு பக்கம் போட்டிருக்கேன், கீரை ஒரு பக்கம் வேக வச்சுருக்கேன். அது கூடவே வந்துட்டு நான் ஒரு 11:30 மணிக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணதால் நைட்டுக்கும் சேர்த்து சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு இட்லி சாம்பாருக்கு பருப்பும் போட்டுட்டேன் நான். இது எல்லாமே வேகறதுக்குள்ளே வெண்டைக்காய் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். பருப்பில் வந்துட்டு வெங்காயம், தக்காளி இது எல்லாமே சேர்த்துட்டு, பச்சை மிளகாய் மட்டும் நான் வந்துட்டு கீரையில் சேர்த்துடுவேன். இது எல்லாமே வேகறதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காய் வந்து நறுக்கி எடுத்துடணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் கூட ஒரு சின்ன சின்ன வேலைங்கள்லாம் வந்தது. அது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் ரைஸ் குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெண்டைக்காவே நான் கட் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்துட்டு இது வேகறதுக்குள்ளே எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டேன் நான். இந்த மாதிரி நம்ம கிச்சன் வந்தோம்னா ஒரு 1 ஹவரில் கடகடன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனால் தான், இல்லைனா வெயில் நாளில் ரொம்ப முடியாது. எப்போவுமே ஒரு 11க்குள்ளே முடிச்சிடணும்னு பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து இப்போலாம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது, ஸ்கூல் காலேஜ் எதாவது லீவுன்றதால. இது பருப்பெல்லாம் வெந்துட்டு இருக்கோன்னு வெண்டைக்காய்க்கு வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி இது எல்லாமே போட்டு வதக்கிட்டு, வெண்டைக்காவும் போட்டு வதக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு குழம்பு பொடி சேர்த்து மூடி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 ஹவரில் அது ரெடி ஆகிடும். கூடவே வந்து நான் சிப்ஸும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அதுக்குன்னு தனியாக டைம் நம்ம நின்றுட்டு போட்டுட்ருக்க முடியாது இந்த வெய்ய நாளில். பருப்பெல்லாம் வெந்தோன்னா அதுக்கப்புறம் நான் இந்த வெண்டைக்காவும் சிப்ஸும் ஒரேடியாக போட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் பருப்பு எல்லாமே குக்கர்லேருந்து எடுத்து கடைஞ்சிட்டு, கீரையும் கடைஞ்சி இது எல்லாமே ஒன்றா சேர்த்து கலந்து ஒரு கொதி விட்டு இறக்கிட்டு, அதுக்கப்புறம் கடைசியாக தாளித்து கொட்டிடுவேன். வடகம் இருந்தால் வடகம் தாளித்து கொட்டிக்கலாம். வடகம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி பூண்டு சேர்த்து வதக்கி கொட்டிடலாம். வெண்டைக்காவும் ரெடி ஆகிடுச்சி. அதை அந்த கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு அந்த சைடு லாஸ்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பருப்பும் தாளிச்சிட்டேன் நான். எனக்கு வந்து கீரை பருப்புனாக்கா கொஞ்சம் மோர் மிளகா இருந்தால் ரொம்ப பிடிக்கும் சாப்பாட்டுக்கு. அதனால் கொஞ்சமாக மோர் மிளகாவும் போட்டு வறுத்து எடுத்துட்டேன். மோர் மிளகா நான் வீட்டில் பண்ணது தான், கடையில் வாங்கினதில்ல. கீரை எல்லாமே கொதி வந்தோன்னே கடைசியாக தாளிச்சும் கொட்டிட்டேன். டிஃபன் சாம்பாரை தாளித்து விட்டுட்டேன். ஈவினிங் வெறும் இட்லி மட்டும் ஊற்றினோம்னா போதும் நம்மளுக்கு. சாப்பிட்றதுக்கு கீரை பருப்பு ரெடி. சிறுக்கீரை பருப்பு, வெண்டைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு சிப்ஸு அண்ட் மோர் மிளகா. ரொம்ப சிம்பிளான சமையல் தான். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.